தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். இயேசு சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க பேச வேண்டியதை, தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது, வாழும் போது, தேவனை குறித்து பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை உருவாகும் போது, நீங்க பேச வேண்டியதை அந்நேரத்திலே உங்களுக்கு போதிக்கிற, அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லித் தருகிற, அந்த நேரத்தில் உங்களை நடத்துகிற ஆவியானவர் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப அவர் அப்படியான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும்போது எங்களுக்கு போதிப்பார், நடத்துவார். இதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் வேதத்தையே படிக்கல, அவனுக்கு வேதம் படிக்க நேரம் கிடையாது, அவனுக்கு வேதம் முக்கியம் கிடையாது. தன்னுடைய வேலைகளும், தன்னுடைய காரியங்களும், தன்னுடைய சுயமும், தன்னுடைய குடும்பமும், வேலைகளும், காரியங்களும் என்று வாழும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் வேதம் தெரியாத ஒரு மனுஷனுக்கு வேதத்தை போதிக்க முடியும்? முடியாது. வேதத்தை படித்திருக்கும் போது, அதை தியானித்திருக்கும் போது, அதற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் படித்திருந்த அந்த காரியங்களை, நாங்கள் நேரம் கொடுத்த அந்த காரியங்களை, தியானித்த அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த நேரத்தில் போதித்து, எங்களுக்கு சொல்லி தந்து, எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர் தெய்வத்தை மகிமைப்படுத்துவார். வேதம் படிக்க மாட்டேன், ஆவியானவர் போதிப்பார் என்றால் ஒரு நாள் நடக்காது. ஆவியானவர் இருக்கிறார், நடத்துவார், கிருபை தருவாரு. நாங்களும் எங்களை விட்டு கொடுத்து தேவன் சொல்லுகிறபடி வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து தியானித்து தேடி அதில் உணர்வடைந்து வாழும்போது ஆவியானவர் வேதத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்துவார், எங்களுக்கு போதிப்பார், எங்களை கொண்டு போதிப்பார், ஜனங்களை தேவ சமூகத்துக்கு நடத்துவார். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.